போச்சி போச்சி நீங்காத வீரன் தன்னில் வீச்சிருக்கும் என் தாயே நீ எனக்கு அவதி என்று வந்தருள் சேவாய் அம்மா. அல்லல்வோம் வல்வினைவோம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைவோம் போகா தேரம்போம் நல்ல குணமதிக மாமருணை கோபுரத்தின் மேல் மாமருணை கோபுரத்தின் மேல் வீச்சிருக்கும் கணபதியை கைதுழுதக்கா வாக்குண்டா நல்ல மனதுண்டா வாழ்மலராய் நோக்குண்டா மேனி நொடுங்காதி கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் உன்பாதம் தப்பாமல் சார்வாதம் தமக்கே அறிவு கண்டேன் முதிய மலர் தீர்த்தமாடி அகத்தி சுவர்கிருபையினால் துன்ப வினைகள் நீங்கி மாலை சர்வில் கோபுரமும் பாவனாக சன்னதி கண்டபோது சலிப்புச்சி இருந்தேன். பரிசுபட்ச உலகம் மாலை கண்டபோது வாழ்வு பெற்றேன் என்னாலும் வரம் பெற்றேன். பெற்றதாய் தன்னை பிள்ளை மறந்தாலும் பிள்ளை பெருந்தாய் மறந்தாலும் அச்ச நெஞ்சை கலை உறந்தாலும் கண்ணை இமைப்பது மறந்தாலும் உச்சதேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் ஓம் நச்சவத்துள் இருந்து ஓங்கும் அமைக்க ஓம் நமச்சிவாயம் என்னும் மூல பொருளை கனவிலையும் நிலவிலையும் என்னாக நான் மறவே சுந்தரி சௌந்தரி நிரந்தரி ஜோதி ஆய் நின்ற உமையே சுக்கிர வாரத்தில் உன்னை தரிசிப்போர்க்கு ஜோதி ஆய் நின்று வரம் கொடுக்கும் அன்னையே
ஆத்தி வரதன் தங்கை சக்தி சிவ சுருகமலை அடியே நான் சொல்லத்தர உண்ட செந்தாளை உச்சொரிய செல்வம் பொருந்திய தமிழ்நாடு எல்லநாயக்கன்பட்டி நகரத்திலே உழவிச்சிருக்கக்கூடிய ஐயனுக்கும் ஐயனாகப்பட்ட ஆண்டவனாகப்பட்ட பெரிய குலத்துக்கு எஜமானாக இருந்த வெள்ளமடத்தான் சுடலை ஆண்டோனே சன்னிதானத்திலே குழுவிச்சிருக்கக்கூடிய அப்போ சடைச்சி ஆயி மகமாய ஆயிரங்கண்ணுடைய இந்த ஆயாகப்பட்ட வெள்ளமடத்து பேச்சியம்மாள் வருவாள் நமக்கு ஒரு நாளும் குறைவில்லை வேதத்துள் வீச்சிருக்கும் இமலையே கமலவாணி நம்பியோருக்கு பரிசு தந்தால் வாய்ப்பாய் சூதச்ச மனதுடனே சுந்தரம் உருவாய் தோன்றும் சீதச்ச மயங்கினாலே என்னால் உன் சிந்தையில் செப்பவே வளநாடு கண்டு மலை மீது அமர்ந்த குமரா தனக்கு ஒரு பெருமில்லை உமையா தனக்கு மகனே முத்தாடை தந்த அடியனை என்னை ஆட்கொள்வாரன் முறியேதா இந்த மனத்துள் விஸ்தாரமாகவே திருச்செந்தூர் முருகா செந்தில் ஆண்டவா சிவசுப்பிரமணிய கடவுளே புள்ளி மயிலேறி வரவேண்டி எந்தனரோ शंभो हरि ओम नमः
பாடுவே அவனே புகழ்ந்து ராணிய போல் உமை பாடுவே
வெள்ளம் மடல் எனக்கு தெரியாத கதைகளெல்லாம் தெரியும்படி அருள் புரிவா புரியாத கதைகளெல்லாம் அம்பிகைய பேச்சு அம்மா அம்மா கட்ட பேச்சு நெட்ட பேச்சு வெள்ளமடத்து பேச்சு அம்மா அம்மா புரியாத கதைகள் புரியாத கதைகள் தாய புரியும் அடியாருடைய பிள்ளைக்கு அருள் புரிவா ஆதீன மகதேவா அடுத்த அனந்தவற்பனாவன் பிச்சம்பரை என்றும் பணத்தரசி வெண்மக பிணத்தில் மாலை போட்டவல்லா பிணமாலை சுடும் பெருமா இந்த மகனுக்கு நீ அருள் புரிவா வெள்ளமடம் ஊரதில பழனி பண ஓரத்தில குழுவிருந்த சுடலாய்யா இந்த பேரு வச்ச வெள்ளமடத்தான் உன்னுடைய வாசலிட சிறு குழந்தை பாடும் போது நற்குரலும் அங்கிடா குழங்காக்க வந்த தெய்வோ வெள்ளமடக்கும் ஆயா எனக்கு குடியிருக்க வேண்டும் அப்பனே வள்ளியால் திரை படத்து வந்து தன்னை பரட்ட சுவாமி வள்ளியால் திரை படத்து வந்து தன்னை பரட்ட கட்ட வாய்த்த திரை மாவை உண்டவர் திருமலை திருச்செந்தூர் நீ மாறுபடா சூரந்தலைய ராம
பெற்றெடுத்த தாய் தந்தை நான் என்னாலும் மகளே அப்பனே தானை தந்தானே தன்னம் தரணை தந்தா நடுக்காட்டு தியாகியா நந்த குணவமுசர் வந்து மள்ள வந்தவர் ஆடாத தெய்வங்கள் ஆட வைத்து பார்த்தவர் பேசாத தெய்வங்கள் பேச வைத்து பார்த்தவர் கடைசிலையாக இருந்தார் தாத்தாவோட பிறக்கும் கலகலன்னு பேசுவாய் மனுஷிலையாக இருந்தார் தாத்தாவோட பேர சொன்னார் மணி கொண்டு பேசும் ஐயா பேருங்களோ புகழ் படைத்த தாத்தா முருகதாசு ஐயா தென்னிந்தியாதே
இல்லாவா நம்ம திருநெல்வேலி ஊரில் வாழ்ந்த அப்பா நடுக்காட்டு தியாகியான நந்த கோண்டம் மூசத்து வந்து நல்ல பிறந்தவர் தான் திருத்தம் போட்ட அர்த்தம் சொல்லும் நாடு எங்கும் யாரிவர் நாடு எங்கும் யாரிவர் நாராயண தாசு புலவர்வா மாநிலமும் யாரி வச்சு மண்டலமும் புகழ் படைத்த இந்த தென்னிந்தியா தேசத்திலே தூத்துக்குடி மாவட்டம் பேரும் புகழும் கீர்த்தியும் வச்சு விளங்கக்கூடிய தெய்வ செயல்புறம் அருகில் இருக்கக்கூடிய எல்லை நாயக்கன்பட்டி. என்ன ஊரு? எல்லநாயக்கன்பட்டி. வெள்ளமடத்து சுடலன்னு சொன்னா இந்த சுவாமி உலகமெல்லாம் பேர்வாங்கன தேவால தெரியாத ஆளே கிடையாது. கூப்பிட்ட உடனே இந்த சாமி என்னன்னு கேட்கும். நின்று பேசுறோம். அதாவது எல்லைநாயக்கன்பட்டியில நடுக்காட்டு தியாகியின் அந்த கோல் வம்சம், நடுக்காட்டு தியாகியின் அந்த கோல் வம்சம் யாதவார் விளத்திலே வந்து பிறந்த செல்வச்சிமான்கள்லாம் இணைந்து நமது எல்லைநாயக்கன்பட்டி வெள்ளமடத்து சுடரன்னு சொன்னா இந்த சுவாமி
ஆமா இந்த சுவாமி உலகமெல்லாம் வையகத்துல பேர் வாங்கின சாமி. ஆமா ஆமா அதனாலே என்னன்னு இந்த ஐயாவுக்கு எப்போதும் வருடா வருடம் என்ன என்ன வருஷம் தப்பலாம், ஆமா நாள் தப்பலாம், தப்பலாம் ஐயாவுக்கு கொடை தப்பாது. இன்னைக்கும் என்ன இந்த சாமிய கும்பிட்ட மக்களுக்கெல்லாம் என்ன கும்பிட்ட மக்களுக்கெல்லாம் எந்த குறையும் இருக்காது. நம்ம ஒரு குறையும் வைக்க மாட்டாரு. இப்ப நாமளே இருந்தாலும் நமக்கு ஊரு கேளப்பாகுது. அவன் நமக்கு கீழே போகுது. இந்த எல்லநாயக்கம் பற்றி வெள்ளமடத்தார நினைச்சு இந்த சுவாமியை நினைச்சு எந்த இடத்துல ஐயான்னு கூப்பிட்டா போதும். அவன் எந்த இடத்துல நின்று கூப்பிட்டா போதும். கூப்பிட்ட உடனே என்னன்னு கேட்கக்கூடிய சாமி இந்த வெள்ளமடத்து சொல்லல. சுவாமி அதனாலே ஆமா இந்த எல்லநாயக்கன் பற்றி வெள்ளமடத்தான் சுடரையாண்டவனுடைய கொடை விழா குழைவிழா வருடா வருடம் ஆடி மாலை 2வது செவ்வாய் 1008 தேவாதிக்க அண்ணாணி சிவனடைந்த பெருமாள் பெருமாள் லாட சன்னியாசி ஆமா பேச்சியம்மா பேச்சியம்மா மணிவிளக்கல பிறந்து மையான களத்திலே மாண்ட வனத்தை உண்டவன் சுடரழுவிலே பிறந்து சுடுகாட்டு களத்திலே சுட்ட வனத்தை திண்டு காரணத்தால பெரியகுளம் அம்மா இல்லை வடலிப்பட ஓரத்துல வெள்ளமட ஊருல இருந்து வந்ததாலதான் அந்த ஐயாவுக்கு வெள்ளமடத்து சுடலை வெள்ளமடத்து முண்ட சுவாமி இந்த பேரும் தெய்வமாக இந்த எல்லநாயக்கன் பட்டியில ஐயாவுக்கு வருடாந்திர கொடை விழா நடுக்காட்டு தியாகி நந்தகோன் வம்சம். அதாவது யாதவர் மக்களுக்கு எதுக்காக நடுக்காட்டு தியாகின் பேர் வந்தது? இப்போ காட்டுக்குள்ள போனோம்னு வச்சுக்கோங்க, காட்டுக்குள்ள போனாலும் உடனே போய் காட்டுக்குள்ள போய் ஐயா எனக்கு தண்ணி தாகம் பொறுக்கல, பசி பொறுக்க முடியல அப்படின்னு சொன்னா யாதவர் மக்கள் அந்த காலத்துல காட்டுக்குள்ள கிட போட்டிருப்பாங்க. அப்போ கிட போட்டிருக்கும் போது ஐயா பசி பொருட்களையே எசமா அப்படின்னா போதும், தான் பொங்கி வச்சிருக்கக்கூடிய சாப்பாட உடனே தானமாக கொடுப்பாங்க. ஆமா, அவங்க கூட சாப்பிடுறாங்களே இல்லையோ தம் பசிய தியாகம் பண்ணுவாங்க. நடுக்காட்டுக்குள்ள போனாலும் தண்ணி கொடுத்து தாகத்தை தீக்கணுமானா தியாகம் பண்ணணுமானா யாதவர் மக்களாலதான் முடியும். அதனாலதான் இன்னைக்கு யாதவர் மக்களுக்கு நடுக்காட்டு தியாகி நந்தகோன் வம்சம். தரணியாண்ட காரணத்தாலே யாதவர் மக்களுக்கு தாஸ். இடைக்காட்டிலே சாஸ்திரம் பார்த்து குடியிருந்த காரணத்தாலே இடைக்காட்டார். கரையை கட்டி மலவர செய்த காரணத்தால ஒரு கரையை கட்டி இவங்க கிருஷ்ண பரமாத்மா நினைச்சு பரமாத்மா ஆடு மாடுகளுக்கு தண்ணி இல்லை, மழை வேணும்னு சொன்னா உடனே மழை பொய்யுமா. கரை கட்டி மலவர செய்த காரணத்தால யாதவர் மக்களுக்கு கரையாளர்கள் என்று ஒரு வட்டம். எத்தனை வட்டம் பார்த்தீங்கன்னா இந்த குவளையத்தை ஆள பிறந்ததால அவருக்கு கோணண்டு வட்டம். அப்படியா? அதனால இந்த யாதவார் மக்கள் எல்லாம் இணைந்து ஆண்டவனாகப்பட்ட வெள்ளமடத்து சுடலைக்கு ஆடி மாதம் 2வது செவ்வாய், இன்னைக்கு முதல் நாள் திங்கட்கிழமை. இன்னைக்கு என்ன என்ன அழைப்பு? நாளைக்கு கொடன்னா இன்னைக்கு சொந்த பந்தத்தை கூட்டி எல்லாரும் என்னுடைய கொடைக்கு வாங்க அப்படின்னு குடியிருக்க அழைப்பார்கள். அதனாலதான் குடியழைப்பு விழான்னு பேர். குடியழைப்பு விழாவை முன்னிட்டு நாங்க இப்போது பாட இருக்கக்கூடிய கதையானது அரிக்கும் சிவனாருக்கும் வந்து பிறந்த அரியரபுத்திரனாகப்பட்ட அரியரபுத்திர ஐயன் தர்மசாஸ்தா நம்பி சாஸ்தாவுடைய திருப்போரை பாட இருக்கின்றோம். ஐயா, இந்த வில்லிசை கலைஞர் எல்லாம் நம்ம கோயில் கோயிலா வில்லுகும்ப தூக்கிட்டு அழைக்கிறோமே,
எதற்காக நீங்க சாத்தாங்கரைய பாடுங்க சொல்லுங்க பாப்போம். எதற்காக நானும் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன். சொல்லுங்க சொல்லுங்க. கோயில் கோயிலே கேட்கணும்னு மறந்துடுவேன். என்ன மறந்துட்டீரு? எதனால முதல்ல சாஸ்தாங்க எப்படி கேட்க கதையே தெரியாதா? ஓ ஓ, அப்படி ஒரு நினைப்பு இருக்கா? ஏன் முதல் நாள் சாஸ்தாங்க படிக்கிறீங்க? அதாவது எத்தனை தெய்வங்களோ உலகத்துல இருக்கு. ஆமா இருக்கு. இப்போ ஒரு பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அம்மா ஒரு குழந்தை இருக்கு. ஒரு குழந்தை இருக்குன்னா ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறக்கணும். பிறக்கணும். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறக்கணும். ஆமா அப்படிதான் பிறக்கணும். அதுதானே பிள்ளை. அதான் குழந்தை. இப்போ என்ன? நம்ம ஏரியாக்களை எத்தனையோ சாமி இருக்கு. ஆமா எத்தனையோ தெய்வங்கள் இருக்கு. இப்ப நம்ம ஏரியாவுக்குள்ள முத்துப்புதியவ சுவாமி கதையை பாடுவோம். ஆமா பாடுவதா? முத்துப்புதிய சுவாமி எங்க பிறந்தார்? அவர் எங்க வந்தாரு? கும்பகோணம் ஊர்ல சாரங்கபாணி பெருமாளுடைய அருளால அதனால சுப்புக்கோட்டி ஐயருக்கும் சுந்தராட்சிக்கும் பிறந்தவன் புதியவ சுவாமி. ஆமா புதிய சுவாமி. நம்ம ஏரியாக்குள்ள என்ன? சின்ன நம்பி கதை பாடுவோம். ஆமா சின்ன நம்பி கதை பாடுவோம்ல. இது எதுக்காக உங்ககிட்ட சொல்றோம்னா, எதற்காக? நம்ம ஏரியாக்குள்ள சின்ன நம்பி கதை பாடுறோம்னா வேப்படாங்குளத்துல முத்துவீர பகடைக்கும் பூருடையாளுக்கும் பிறந்தவன். ஆமா பிறந்தது சின்ன நம்பி. இது எதுக்காக சொல்றோம்னா, எந்த தெய்வமா இருந்தாலும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறக்கணும். பெண்ணுக்கும் பிறக்கணும். ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறக்கணும். பிறக்கணும். அதுதான் குழந்தை. அதான் குழந்தை. ஐயரவத்துல ஐயன் தர்ம சாஸ்தா அப்படி பிறந்தாரா? எப்படி பிறந்தாரு? சாஸ்தா அப்படி பிறக்கல. எப்படி பிறந்தாரு? ஒரு ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்த பிள்ளை. யாருக்கும் யாருக்கும்? அரிக்கும் சிவனுக்கும். தேவதி. ஐயனுக்கும் ஐயனுக்கும் பிறந்தால்தான் ஐயனார் என்ற பெயர் வந்தது. ஐயனே பிறந்தது. ஆமா. ஆமா. எப்படி? ஐயனுக்கும் ஐயனுக்கும். ஐயனுக்கும் ஐயனுக்கும் பிறக்க போயிட்டான். ஆமா. அரிக்கும் சிவனுக்கும் இவனுக்கும். பிறக்க போயிட்டான் ஐயனார் என்ற பெயர் வந்தது. பேர் வந்தது. எந்த கோயிலுக்கு போனாலும் போனாலும் சாஸ்தா பிறந்தாத்தான் சகல தெய்வங்களும் ஆலயத்துக்குள்ள வர முடியும். ஆமா ஆலயத்துக்குள்ளாக வர முடியும். அப்படியாக வெள்ளமடத்தான் சுடரையாண்டோடைய சன்னிதானத்துல ஆமா. சாஸ்தாவின் திருப்புகளை பாட இருப்பதாலை ஆமா ஐயோ. பாடகுண்ட பாட்டிலே ஆமா பழுது குச்சங்கள் இருந்தாலும் இருந்தாலும் சொல் குச்சம், சரி. பொருள் குச்சம், ஆமா சாரீர குச்சங்கள், ஆமாய்யா. சரீர குச்சங்கள் சரி. இந்த 1000 குச்சங்குறைகள் இருந்தாலும் இருந்தாலும் உங்கள் வீட்டு குழந்தையாக எங்களை ஆதரிக்க வேண்டும் என்று வேண்டும் என்றும் உங்களுக்கு 1000 நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு ஆமையா. நாங்க வரலாறு கூறுகிறோம். ஆமா பாடுவோமா? பாடுவோமே. வாசிப்போமா? வாசிப்போம். அப்பனே வந்த வந்த சபையோ அப்பனே வந்த வந்த சபையோ நாங்கள் வந்தனங்கள் செய்தோம் ஐயா கூடியிருக்கும் சபையோ சபையோ 6 பேரும் சரணந்திரோ கதைகள் வாழ சுவாமி பகவானி முன்னருள்வா ஐயா பிறந்த கதைய பாட போறோம் ஐயா பிறந்த கதைய பாட போறோம் சபையுள் அனைவருக்கும் வணக்கம் செய்கிறோம். துணியும் கொழுவீரோ
தீர இந்த அடியும் கொடு அப்படியாக ஆதி வெள்ளியனும் கைலாத பருவதத்திலே ஆண்டவனாக படைக்கப்பட்ட பகவானான இறைவனாகிய கடவுள் ஆணி பொன்னார் முடி கொடுங்க அம்மையாகப்பட்டவள் மலைதூதன் மகளாகப்பட்ட மங்கை உமையவள் பார்வதி இடதுபுறமாக வந்திருக்க முதற்பொருள் மூலப்பொருள் சரி அப்பனாகப்பட்ட விநாயக பெருமான் வலதுபுறத்திலும் இளைய மகனான வேலவன் கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் சரவணபவன் சரி சுக்குக்கு மிஞ்சிய மருந்து கிடையாது சுப்பிரமணிய சுவாமிக்கு மிஞ்சிய தெய்வமும் கிடையாது வேறொன்று வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை அழகு கடவுள் முருகப்பெருமான் இடதுபுறமாக அமர்ந்திருக்க இறைவனாகிய கடவுள் ஆதி கைலாசத்திலே ஆண்டவன் கொலுவிருந்து வரக்கூடிய நாளையிலே இந்த உலகத்தை 3 பாகமாக பிரித்தார்கள். அதலை முதலை சுதலைன்னு பேர். அப்படின்னா என்ன? அதலை என்று சொன்னா ஆகாய உலகம், மிதலை என்று சொன்னா மத்திய லோகம் பூலோகம், இதற்கு கீழையும் ஒரு உலகம் உண்டு. என்ன சாயத்துக்காரன் இதற்கு கீழையும் ஒரு உலகம் இருக்கிறதுக்கு என்ன உலகம் பேரு? அப்படியா? அப்படியாக ஆதி பாதாள உலகத்திலே அரக்கர் குலத்திலே வந்து பிறந்த ரிஷிமுக வர்ணன் என்றும் ரிஷிமுக வர்ணன் என்றும் அவனுடைய மனைவியாகப்பட்ட இரத்த கண்ணி பெண்கொடியார் என்றும் ரிஷிமுகா வர்ணனுக்கும் இரத்த கண்ணிக்கும் ஆண்டவனுடைய அருளாலே ஒரே ஒரு ஆண்மகன் பிறந்தான். வல்லமை திசுவால் பிறந்த காரணத்தினால் வல்லவன் என்றும் அரக்கர் இடத்திலே வளர்க்கப்பட்ட காரணத்தால் அரக்கன் என்றும் வல்லரக்கன் என்று பேர் கொடுத்தார்கள். பேர் கொடுத்த மகனை எப்படி வளர்த்துவார்கள்? தங்க தொட்டில கட்டி தாளாட்டி ஓடாட்டி அந்த தலைமகனை வளர்த்துவார். அவன மார்கழியில தொட்டு கட்டி அவன மடியில்
எல்லா கலையும் கற்று வந்தான் பத்தி நல்ல வயதுமா பாடகணம் வந்த அண்ணா படியாத பாடம் இல்லை பாடாத கல்வியில் 21 வயதுமா 21 வயதுமா அவன் எல்லா கலையும் கற்றுனான் வல்லரக்கனுக்கு வயதோ 21 வயதானது 21 வயதானதுன்னு வச்சுக்கோங்க ஈண்டெடுத்த தாய் ஒரு நாளும் சும்மா இருக்க மாட்டான் ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பொட்ட பிள்ளையா இருந்தாலும் பட்டம் தப்புனா நட்டம் தான் பட்டம்னா என்னன்னு கேட்கலா ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பொட்ட பிள்ளையா இருந்தாலும் எந்த எந்த வயசுல எதை அனுபவிக்கணுமோ அதை அனுபவிச்சே தீரணும் தாத்தா என்கிட்ட சொல்வாரு ஓரேட்டில் வடியாத பானமும் ஓரேட்டில் வடியாத பானமும் ஈரட்டி வளராத வளர்ப்பு 3-8-24 பாராத மனமும் 4-8-32 பெறாத குழந்தையும் 5-8-40 அகம்பொருள் சேர்க்காத உடலும் 6-8-48 பேரம்பேத்தி எடுக்காத தேகமும் 7-8-56 வயசாயிடுனா காய் வெட்டியை கட்டிடணும் காசிக்கு போயிடணும். அது ஏமே தாரக்கார பார்த்து சொல்லியா 56 தாண்டுதா அப்படியா? அதாவது 56 வயசுக்கு மேல இருக்க யாரும் சரைச்சுக்கிறாதீங்க. நான் சொன்னதுல ஒரு பெரிய அர்த்தமே இருக்கு. ஓரெட்டில் படியாத பாடம்னா 8 வயசுக்குள்ளதான் எழுத படிக்க தெரியணும். 16 வயசாயிட்டு வச்சுக்கோங்க 8 வயசுக்குள்ள எழுத படிக்க தெரியணும்னா தானா அவனா ஊனா ஊவண்ணா இப்ப உள்ள பிள்ளை எங்கே ஆனாவனா படிக்கு என்னது ஈரெட்டு 16 வயசாயிடுதுன்னா ஆம்பளை பிள்ளையா இருந்தா அரும்பு மீச குறும்பு பார்வை திருட்டு மொழி இப்படி முடிச்சா சிந்தையா நினைச்சிருப்பான். 3-8-24 வயசுல பாராத மனம் அதுதான் திருமணம். 24 கட்டிடணும் தாலிய. 4-8-32 வயசுல பிள்ளை முகம் பார்க்கணும். 5-8-40 வயசுல அகம்பொருள் அதுதானே ஆவாது. தாத்தா என்று சொல்வாரு 40 வயதுக்கு நாம எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணுவோ அதுதான் சம்பாத்தியம். நீ 40 வயசு மேல எவ்வளவுதான் இருந்து குட்டிக்கிறேன் அடிக்க. தாத்தா சொல்வார் காத்த அடிக்கையிலே குட்டிக்கிறனும் கதவை இருக்கையிலே முடிக்கிறனும்ட்டான். அதனால 6-48 வயசுல பேரம்பேத்தி முகத்தை பார்க்கணும். 7-8-56 வயசுல காய்கறி கட்டிட்டு காசிக்கு போச்சு குச்சாலம் போகணும், பாவநாசம் போகணும், சங்கரன் கோயில் போலாம், விடிஞ்சா போனோம் அடைஞ்சா வீட்டுக்கு வந்துடும். ஆமா அவன் கோயில் போயில அவளுக்கு சோழ அப்ப குடும்பமே அண்ணன்
அப்படியா? தூக்கிலே ஒண்ணு போடுங்க. கொடுப்பாங்க, நீங்க தூக்கிட்டுல வரக்கூடாது. அதான் தப்பு. இல்ல அவளை கண்டோனே தூசிட்டு கொடுத்துருவான். குழந்தைய பார்த்தாலே நீங்க வேண்டி போக மாட்டோம். மகனாகப்பட்ட வல்லரக்கனுக்கு வயதோ 21. ஆமையோ, என்னெல்லாம் படித்தான் பாருங்கோ. என்னது என்னையோ, அண்ணா அறிகறி கொண்டைவே அந்த அறிந்து கொண்டான். அறிகறி கொண்டைவே அந்த தெரிந்து கொண்டான். அன்னையும் விதா என்றுவடியே அண்ணா அன்னையும் விதா என்றுவடியே காரியங்கள் 108 ஆகமங்கள் 111 புராணங்கள் விஞ்ஞானியங்கள் வேத சாஸ்திரங்கள் 1000 கலைகள் 64 கற்று வந்தான். அரக்கனுக்கு வயசு எத்தனை? 21 வயதாயிடுதுன்னா ஈண்டெடுத்த தாய் என்னைக்கும் சும்மா இருக்க மாட்டான். நம்ம பிள்ளைக்கு காலாகாலத்துல கால் கட்டு போடணும். அப்படின்னா என்னது? காலாகாலத்துல கல்யாணத்தை நடத்தணும். பகல நாட்டு தேசத்துல பகலக்கண்ணின்னு ஒரு பெண் இருந்தா. பகல நாட்டு தேசத்துல பகலக்கண்ணின்னு ஒரு பெண் இருந்தா. பகலக்கண்ணி என்னும் பெண்மணியாரை வல்லரக்கனுக்கு திருமணம் நடத்தி குலகுருவாகப்பட்ட சுக்கராச்சாரியார் வந்தார். ஐயா, சூரிய குலத்துக்கு குலகுரியாரு வசிஷ்ட முனியா? சந்திர குலத்துக்கு குறியாரு உங்க அப்பா. அசுர குலத்துக்கு குலகுரு சுக்கராச்சாரியார். ஐயா, சுக்கராச்சாரியாரே, மகனாக விட்ட வல்லரக்கனுக்கு இந்த நாட்டை பட்டம் சுட்டி வைப்போம். அப்படியாக குலகுருவாகப்பட்ட சுக்கராச்சாரியாரும் வந்து ரத்தின கிரீடத்தை எடுத்து வல்லரக்கனுடைய சிரசிலே மணிமுடி சூட்டி
மகனே வல்லரக்கா, என்ன என்ன உன் தகப்பன் இந்த நாட்டை எப்படி நீதி நேர்மையோடு ஆண்டானோ ஆண்டானோ நீயும் அதுபோல ஆண்டுவா. ஆமாப்போ அப்படி என்று வாழ்த்தி செங்கோலை கையிலே கொடுத்தார். ஆமையா அப்படி என்ன நடந்தது? என்ன என்ன அண்ணா வாசம் புகழ் சூடும் உலகோமல்லா, வாசம் புகழ் சூடும் உலகோமல்லா, அகமரிசையுடன் ஆண்டாள் வல்ல, தேசம் புகழ் சூடும் அவனியலா, தேசம் புகழ் சூடும் அவனியலா, அவனியலவராமல் வாழ்வோம். தங்கள் தங்கத்தை ஆண்டுவாராணி வல்ல, அவனிகளது 56 தேசத்தையுமே ஆண்டு கொண்டிருக்கிறான் வல்லரக்கன். ஆமா அண்ணா, என்ன ஒரு ஆணா பிறந்தா என்ன ஒரு ஆணா பிறந்தா அந்த காலத்துல நேரங்காலம்னு ஒண்ணு இருக்கு. எந்த காரியத்தை செய்தாலும் நேரங்காலம்னா என்ன? அது என்னென்ன இப்போ காலத்துக்கு எதுக்க போனாலும் சூழத்துக்கு எதுக்க போகக்கூடாது. கூடாது கூடாது வல்லரக்கனுக்கு மணிமுடி சூட்டும் போது மணி எத்தனை? 6:45 6:15. உடனடியாக சிம்மாசனத்தில் ஏறினான், செங்கோலை பிடித்தான். சிம்மாசனத்தில் ஏறி செங்கோலை என்னைக்கு பிடித்தானோ ஆமையோ அன்று முதல் நாளாக வல்லரக்கனுடைய ஆட்சியில என்ன என்ன ஐயா என்ன நடந்தது பாருங்கோ. என்ன ஐயா நடந்தது ஐயோ கோடமலை புரியலை, கோடமலை புரியலை, கொடிமலரும் காய்க்கலை, சாரமலை புரியலை, சாரமலை புரியலை, அங்க சரமளவும் அப்ப மஞ்சிமலை புரியலையே, மஞ்சிமலை புரியலையோ, அண்ணா இஞ்சி பிஞ்சி விளையலைய, நாடி ஊர்ந்த வஞ்சம், நாயகனை தோற்ற வஞ்சம், ஆராட்டி ஊர்ந்த வஞ்சம். அப்படி அரங்கனவன் தோற்ற வஞ்சம், தோற்ற வஞ்சம். அண்ணா கையில காசும் இல்லை, அண்ணா கடன் கொடுப்பார் யாரும் இல்லை, பாதாளம் கண்ணதியில சாரமழ பொழியலையோ, அங்க சரமழகும் காய்க்கலைய, அண்ணா மஞ்சிமலை பொழியலைய, அண்ணா இஞ்சி இஞ்சி விளையலைய, பாதாள உலகத்திலே பஞ்சம் வந்து சேர்ந்தது. ஐயா, அந்த காலத்துல
மாதம் மும்மாறி மழை பொழிந்தது. வருடத்துக்கு முப்போக நெல் விளைந்தது. வாரத்துக்கு அதாவது மாதம் 3 மழை மாதம் 3 மழைன்னு சொல்லும். மாதம் 3 மழைன்னா யாருக்கெல்லாம் இது சொல்லுங்க பாப்போம். அது ஏம காலம் தூதம்லாம் இவங்க கால வச்சத்துல புல்லு கூட முடியாத. அதாவது அந்த காலத்துல வேதம் ஓதிய வேதியருக்கு ஒரு மலைன்னா மாதம் மும்மாறி யாருக்கெல்லாம் மழை பெய்யுதுன்னு சொன்னா வேதம் ஓதிய வேதியர்களுக்கு ஒரு மலை. வேத சாஸ்திரத்தை முறைப்படி அப்புறம் ஓதனாங்களே நம்ம ஐயர்வாள் என்னத்த அதனால ஆமா வேதம் ஓதிய வேதியருக்கு ஒரு மலை. இரண்டாவது நீதி தவறா மன்னர்களுக்கு ஒரு மலை. நீதி தவறான மன்னம்னா யாரு? மதுரைய ஆண்டியானே பாண்டியன், கூன் பாண்டியன், பொற்கை பாண்டியன். மூன்றாவது மலை மாதம் கற்புடைய மங்கைகளுக்கு ஒரு மலை. மாதம் கற்புடைய மங்கைன்னா யாரு? நம்ம பெஞ்சாதின்னு சொல்லான்னு. அதாவது அந்த காலத்துல வேதம் ஓதிய வேதிய பிராமணர்களுக்கு ஒரு மலை, நீதி தவறாமல் ஆண்ட மன்னர்களுக்கு ஒரு மலை, மாதம் கற்புடைய மங்கையர்களுக்கு ஒரு மலை. அரசருடைய ஆட்சியில நீதியும் இல்லை நேர்மையும் இல்லை, நீதியும் இல்லை நேர்மையும் இல்லை. பஞ்சகாலம் வந்தது. பஞ்சத்தின் காரணமாக 56 தேசத்து ராஜாக்களெல்லாம் வல்லரக்கனை எதிர்த்த போது பார்த்தான் வல்லரக்கன் அவர்களுக்கு 56 தேசத்து ராஜாக்கள் இருக்காங்கோ. நாம ஒத்தையில இருக்கோம். அவர்களை எதிர்த்து நம்மளால போர் செய்ய முடியுமா? தீராதவனையே தீர்க்கணமானால் தெய்வம் ஒருவரால முடியும். அதனால் ஈசன் பகவானை நினைக்க வேண்டும். Thank you.
நினைத்து நினைத்தும் தவம் இருப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறான். ஆமா கிட்டன பெண்டாடிட்ட சொல்லணுமா வேண்டாமா? கண்டிப்பா சொல்லணும்ல, சொல்லணும்னா போற இடத்த சொல்லணும்ல, என்ன சொல்ல போற? போற இடத்துல அந்த இடத்துக்கு போகணும் சொல்லணும்ல. சொல்லலாம் பெண்ணிஞ்சிருவா. அவனதான் சோகை செஞ்சுதான் அடிக்கணும். அவனுக்கு இப்பவே தெரிஞ்சிருக்கு போல. அம்மா தெரியும் அம்மா. அதாவது என்னன்னா இறைவனை நோக்கி தவம் இருப்பதற்காக அம்மோ அம்மா பகலக்கண்ணி என்ன என்ன சுவாமி? நான் பகவானை நோக்கி தவம் இருந்து வாரேன். சரி பாதாள உலகம் உன் பொறுப்பு, ஆமா உங்க பொறுப்பு. நீ கவலைப்படாது. ஆமாம்மா நான் தவம் இருந்து வர வரைக்கும் நீ பாதாளத்தை பார்த்துக்கோ. பார்த்துக்கோ பார்த்துக்கோ அம்மா. ஆணை வரும் பின்னே பின்ன பின்ன மணி யோசை வரும் முன்னே. முன்ன முன்ன ஒரு மனுஷனுக்கு ஆகாத காலவதன் வச்சுக்கோங்க. என்ன என்னன்னு ஒரு மனுஷனுக்கு பொல்லாத காலவதன் வச்சுக்கோங்க. வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க. அது முன்னாலேயே ஒரு சில அறிகுறிகளை காட்டும். கண்டிப்பா காட்டுல காட்டுல. அதனாலதான் சொல்லியிருக்காங்க, என்ன சொன்னாக்கோ ஒரு மனுஷனுக்கு கேடு வரும் முன்னே கெட்ட பலிகள் வரும் பின்னே. பின்ன பின்ன அதுபோல அரக்கன் தவம் இருக்க வந்து கொண்டிருக்கிறான். ஆமா என்ன நடந்தது? என்னையா நடந்தது? அண்ணா தலைவா செல்வாரவோ, தலைவா செல்வாரவோ, தலையாரியே கட்டிடும் வாசல் விட்டு வாராயே, வாசல் விட்டு வாரா, அந்த வாசல் நடை கட்டிடும். சகுனத்தை கண்டாலும் இந்த சகுனத்தை பார்க்கவே கூடாது. என்ன சகுனம்? பாலாத குமரி மூலாத நெருப்படுத்த வரவே கூடாது. அப்போ குன்றும் விட்டான், குமலும் விட்டான், உபாசவனங்களை ஏற்றுமலை இறக்குமாறு ஏழும் மடங்காமல் விட்டான், ஏற்றுமலை இறக்குமலை இமயமலை இருக்கும் திசை எது? கிழக்கு கிழக்கு. எந்த பேர் சொன்னாங்க கிழக்குன்னு? கிழக்குதான் இருக்கு. ஏயா இமயமலை இருக்கும் திசை எது? வீட்டுக்கு மேற்க அது உக்கடாம்பத்த மலை.
ஆமா ஏ உடுக்கு நீ சொல்லு பாப்ப இமயமலை இருக்கும் திசை எது? அது பொதிக மலை தானே இருக்கு. அவ எந்த மலை சொன்னா? ஆரவாம் மொழி. சிங்கி இமயமலை இருக்கும் திசை எது? அது கொஞ்சம் சத்தமான நின்றுங்க அப்படி சொல்லி சிவாஜி உள்ளே அடக்க. அதாவது என்னன்னா இமயமலை இருக்கும் திசை வடக்கு. இதான் வடக்கு. கட்டக்கூடாது. சாமி இருக்காம இருக்காரு. ஆமா அப்போ வடக்கு இது. இமயமலை இருக்கும் திசை இந்தியாவில் இருக்கே இமயமலை தான். தொட்ட காரியம் தொடங்க வேண்டும், நினைத்த காரியங்கள் வெற்றி வர வேண்டும். அப்படியே யாரை கும்பிட வேண்டும்? தொட்ட காரியம் தொடங்கணும்னா பிள்ளையார் சுழி போட்டு செயலை தொடங்கிருக்கான். அண்ண சாந்து கொண்ட தரை மோழுகி சாந்து கொண்ட தரை மோழுகி அண்ண சந்தனத்த கோலம் போட்டான். பாடு கொண்ட தரை மொழுகி பன்னீராலே கோலம் போட்டான். மாவு கொண்ட தரை மொழுகி தரை மொழுகி தரை மொழுகி மஞ்சள் கொண்டு கோலம் போட்டான். சிராசு மஞ்சள் கொண்டு கோலம் போட்டான். நாயகருக்கு சாத்துகிறார், நாயகருக்கு போடுகிறார். பத்தி துணை எடுத்து வைத்தார், பத்திய உடுத்துவான அரக்கம் பகவானை நினைப்பானா. தேங்காய உடைக்கும் போது தேங்காய உடைக்கும் போது தேங்காய் கண்ணோட சிறகு பகவானை நினைப்பதற்காக பிள்ளையாருக்கு ஒரு பீடம் போட்டான். பத்தியை கொளுத்தி தேங்காயை உடைக்கும் பொழுது தேங்காய் கண்ணோடு சிதறியது. கற்பூரத்தை கொளுத்தி கடவுள் பகவானை நினைத்து அண்ணா
தவம் என்பது என்ன என்ன ஒரு தவம் சொன்னா லேசாப்பட்ட காரியம் கிடையாது. ஆமா உண்மைதானே உண்மைதானே ஐம்புலனையும் அடக்கி ஒடுக்கினாத்தான் தவம் இருக்கலாம். கண்டிப்பா இருக்கலாம். என்ன சிங்கிக்காரன் ஐம்புலனை அடக்கணும்னா ஐம்புலனா எதுன்னு சொல்லி பார்ப்போம். நீ கேட்டது பெட்டியில பாட போயாங்க. நீ சொல்லுன சிங்கிக்காரன் கட்டக்காரன் அதெல்லாம் செஞ்சு சொல்லு. அதாவது தொட்ட காரியம் தொடங்க வேண்டும் என்று பகவானை சிவபெருமானை நோக்கி தவம் இருப்பதற்காக ஏற்பாடு செய்தார். எப்படி செய்கின்றான் பாருங்கோ. அண்ணா ஓமர் நல்லோ புரியவை ஓமர் நல்லோ புரியவை ஆமை ஓட்டு உலகம் ஆமை ஓட்டு உலகமே ஆமை ஓட்டு உலகம் அவ ஆயிரம் உலகம் சண்டார வல்லர குட்டமாக்கு மேலையல்லோ சிவாயம் என்ற மந்திரத்துக்கு ஈடு இந்த உலகத்துல எந்த மந்திரமும் கிடையாது. ஓம் நமச்சிவாயம் என்ற மந்திரத்தை சொன்னா ஊசி முனையிலே கோழி முட்டைக்கு மேலாக குண்டூசி நின்றது. வலதுகால் புருவரலை எடுத்தி ஊசி முனையிலே வைத்து காலோ மேலிருக்க தலையோ கீழிருக்க வவ்வால் போலே தொங்கி தவமரை கண்டான் வல்லரக்கன். மரத்துல வவ்வால் எப்படி தொங்குமோ அதுபோல கால் மேலும் தலையிலுமாக தவமரைக்கிறான். அப்போ ஒருவரிடம் தவம் இருந்தான் ஒருவரிடம் தவம் இருந்தான் உடையவன காணறைய 2 வருடம் தவம் இருந்தான். அந்த 2 வருடம் தவம் இருந்தான். அந்த இளையவன காணறைய 3 வருடமா 3 வருடமா
இருக்க முடியுமா? ஒரு மணி நேரம் நம்மளால காலமடைக்கு இருக்க முடியுமா? அங்க இந்த காலத்துக்கு அங்க போடலாம், இந்த காலத்துக்கு இங்க போடலாம். 12 வருட காலம் மரத்தை வவ்வாறு எப்படி தொங்கும்? கால் உண்ணாமல் உறங்காமல் உடையவன் திருப்பவளை மறக்காமல் ஓம் நமச்சிவாயம் என்று மந்திரத்தை சொல்லி அரக்கனுடைய தவமானது இவனுக்கு கவலை வந்துட்டு நாரதன் தவத்திரையின் 4 மடங்கு அதிகம், இந்திரன் தவசிலையும் 7 மடங்கு அதிகம். துணிரங்காரி ராவணேஸ்வரனை பார்த்திருக்கீங்களா? ராவணேஸ்வரன் எப்படி இருப்பான்? 20 புஜம். பொசம்ங்கிறது வேற, புஜம்ங்கிறது வேற. 10 தலையும் 20 கரத்தையும் கொண்ட ராவணேஸ்வரன் ஒரு காலத்துல இறைவனை நோக்கி தவம் இருக்கும் போது இறைவன் அவன் தவசுக்கு இறங்க ராவணன் நினைத்தானா 10 தலையிருந்தும் பகவான் நம்ம தவசுக்கு இறங்கல, பிறகு எதுக்கு நமக்கு 10 தலை? 10 தலையில ஒரு தலையை அறுத்தான். 20 கரத்திலே ஒரு கரத்தை அறுத்து நரம்புகளை விதியாக மீட்டு காம்போதி ராகத்தை பாடி கடவுளுடைய அருளை பெற்றான். யாராவது ஒரு தலையை அறுப்பானா ஒரு கரத்தை வெட்டுவாங்களா? ராவணன் செய்தது போல நாமளும் இறைவனை நோக்கி ஒரு ராகம் இன்னைக்கு பாடிட்டாக்கா என்ன? எங்க அண்ணன் பாடுவான் ஆனந்த, நீ பாடு. நான் ஆனந்த பைரவின்னு ஒரு ராகம் இருக்கு, அதை பாடு. பாடக்கூடிய ராகத்துக்கு அதான் சொல்லுமா ஆனந்த பைரவி. ஆமா, அப்படின்னு உண்மையிலே ஒரு ராகம் இருக்கு. அவன் வந்து முகாரில பிடிப்பான், பாடுங்க பார்ப்போம். அண்ணா அகிலம் எல்லாம் படி இழந்த சம்போ